பகவானை விட அவர் திருநாமத்திற்கு சக்தி அதிகம். இது வெறும் வார்த்தை அல்ல, நம் இதிகாசங்களும் புராணங்களும் நமக்கு மீண்டும் மீண்டும் உணர்த்தும் மாபெரும் உண்மை. மகாபாரதத்தில் ஒரு கொடூரமான சூழ்நிலையில் சிக்கிக்கொண்ட திரௌபதி தன் இரு கைகளையும் தூக்கி கோவிந்தா 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 என அழைத்த மறுகணமே கண்ணன் எப்படி அவளை காப்பாற்றினானோ அதேபோல வரலாற்றில் இறைவனின் திருநாமம் செய்த அற்புதங்கள் பல உண்டு. வாருங்கள் அந்த அற்புத பயணத்திற்குள் செல்வோம். முதலாவதாக அறியாமல் உச்சரித்த திருநாமம் செய்த அற்புதம். ஸ்ரீமத் பாகவதத்தில் வரும் அஜாமிளன் தன் வாழ்நாள் முழுவதும் பாவங்களையே செய்தான். ஆனால் மரண தருவாயில் யமதூதர்களை கண்டு பயந்து தற்செயலாக தன் மகனான நாராயணாவை நாராயணா 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 என்று அழைத்தான். இறைவனை அழைக்கவில்லை என்றாலும் அந்த நாராயண நாமத்தின் அதிர்வால் விஷ்ணு தூதர்கள் வந்து அவனை காப்பாற்றினர். பெயருக்கே இவ்வளவு சக்தி என்றால் பகவானின் கருணையை என்னவென்று சொல்வது? அடுத்தது மாற்றிச் சொன்னாலும் பலன் தரும் நாமம். கொடூரமான கொள்ளையனாக இருந்த ரத்னாகரனுக்கு ராமா ராமா என்ற புனிதமான பெயரை உச்சரிக்கவே வரவில்லை. நாரதரின் அறிவுரைப்படி மரா மரா என்று தொடர்ந்து அவன் உச்சரிக்க அதுவே ராமா ராமா என மாறியது. அந்த ராமநாமம் அவனை பாவங்களில் இருந்து மீட்டு மாபெரும் இதிகாசமான ராமாயணத்தை எழுதிய மகரிஷி வால்மீகியாக உயர்த்தியது. பகவானை விட அவர் பெயருக்கு வலிமை அதிகம் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் ராமசேது. இலங்கைக்கு பாலம் கட்டும்போது பெரிய பெரிய பாறைகளில் ஸ்ரீராம் ஸ்ரீராம் என்று எழுதி வானரங்கள் கடலில் வீச அந்த பாறைகள் மூழ்காமல் மிதந்தன. சம்சார கடலை கடக்க பகவானின் திருநாமமே சிறந்த படகு என்பது இதன் மூலம் உலகுக்கு உணர்த்தப்பட்டது. இந்த நாமம் செய்யும் அற்புதம் வைணவத்திற்கு மட்டும் சொந்தமானதல்ல. சைவ மரபில் திருநாவுக்கரசரை ஒரு பெரிய கல்லில் கட்டி கடலில் வீசினான் பல்லவ மன்னன். அப்போது அப்பர் பெருமான் நமசிவாய 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 என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை பாடினார். அந்த திருநாமத்தின் சக்தியால் கல்லை கட்டியிருந்த கயிறு அருந்தது மட்டுமல்லாமல் அந்த பெரும் கல்லை ஒரு தெப்பம் போல் மிதந்து அவரை கரை சேர்த்தது. கல்லை மிதக்க செய்தது அந்த நமசிவாய என்னும் நாமம். இறுதியாக அசைக்க முடியாத பக்திக்கு உதாரணமான பிரகலாதன். நெருப்பில் வீசிய போதும் விஷப்பாம்புகளோடு அடைத்த போதும் பிரகலாதன் ஓம் நமோ நாராயணாயா ஓம் நமோ நாராயணாயா ஓம் நமோ நாராயணாயா என்ற மந்திரத்தை உச்சரிப்பதை நிறுத்தவே இல்லை. பகவான் நரசிம்மராக வருவதற்கு முன்பே பிரகலாதனை காப்பாற்றியது அவன் உச்சரித்த அந்த நாராயண நாமமே. அது அவனுக்கு ஒரு கவசமாக நின்றது. எந்த கடினமான சூழ்நிலையிலும் இறைவனின் திருநாமத்தை முழு நம்பிக்கையோடு உச்சரிப்பவர்களை அந்த நாமம் ஒருபோதும் கைவிடுவதில்லை. கோவிந்தா கோவிந்தா ராமா ராமா நமசிவாய நமசிவாய முருகா முருகா. உங்களுக்கு பிடித்த எந்த நாமமாக இருந்தாலும் அதை தொடர்ந்து சொல்லுங்கள். உங்கள் கஷ்டங்கள் விலகும், வாழ்க்கை உயர்நிலையை அடையும்.